குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகில் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கவுன்சிலிங் போறவங்க என்னென்னலாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் நம்ம கூட கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? நமக்கு நம்ம ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ ஓகேங்களா, ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னெல்லாம் சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணாமோ அது எல்லாமே நம்ம கொண்டு போகணும். ஓகேங்களா? ஒரு ஜெராக்ஸ் காப்பி அண்ட் வந்து நம்ம ஒரிஜினல்ஸ் கொண்டு போகணும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்னென்ன கொண்டு போகணுன்றதை பாருங்க. நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 3 ஃபோட்டோ கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? மினிமம் 3. அப்புறம் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிருங்க, ஒரிஜினல். ஓகேங்களா? அண்ட் ஜெராக்ஸ் செட் ஃபார் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். நம்ம முன்னாடி அனுப்பிச்சிருந்த எல்லாத்தோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போயிருக்கணும், அதோட ஜெராக்ஸுமே கொண்டு போகணும். அப்புறம் ஹால் டிக்கெட்டோட ஹார்ட் காப்பி அண்ட் அப்ளிகேஷனோட ஹார்ட் காப்பி. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் இல்லைன்னா நமக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து உங்களை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எப்படின்றதும் நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம முன்னாடி கொடுத்தது எல்லாமே. அண்ட் வந்து இப்போ முக்கியமாக நம்ம கொடுக்க வேண்டியது வந்து கவுன்சிலிங் மெமோ வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இந்த கவுன்சிலிங் மெமோவில் நமக்கு இந்த மாதிரி இது இருக்கும். 1 செகண்ட். கியூஆர் கோட் இருக்கும். அதுதான் அங்கே உள்ளே போகிறதுக்கான இது மாதிரி கேட் பாஸ் மாதிரி. அதுதான் ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சும்மா மற்றவங்களாலாம் உள்ளே போயிட முடியாது. சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கு எடுத்துக்கோங்க. மிச்சம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகே. 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், யூஜி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ப்ரொவிஷனலாகவும் சரி, டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ஓவரால் மார்க் ஷீட் எது வச்சு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதை கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ எல்லாமே கையில் இருக்குன்னா 3த்தையுமே கொண்டு போயிருங்க. நீங்களா அடுத்து வந்து பிஜி பண்ணியிருந்தீங்கன்னா பிஜி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அல்லது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை சில பேருக்கு வந்து பழைய கார்டாக இருக்கும், சில பேருக்கு வந்து இந்த புதுசாக வந்த ஃபார்மேட்டில் இருக்கும். எதுனாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். ஓகே. லாஸ்ட்டாக எந்த இன்ஸ்டியூஷனில் படித்தோமோ அங்கேருந்து நமக்கு டிசியும் அதெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அது வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பொறுத்தவரையிலும் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரணும். ஓகேங்களா? இது ப்ராப்பர் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இன்ஸ்டியூட்டோட சீலு, டேட்டு இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி வாங்கிக்குவாங்க. அடுத்து வந்து டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ கேண்டிடேட் இது பொறுத்தவரையிலும் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த காமர்ஸ் படித்தவங்க இதெல்லாம் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதுதான் முக்கியமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய டாக்குமெண்ட் இதுதான். ஓகேங்களா? இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்பெஷல் கேட்டகரி, இப்போ வந்து பேசிக்கலி சேலஞ்சர் படுத்தணும் இல்லை டெஸ்டிடியூட்டிவோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கான அந்தந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கான ஒரிஜினல் அதோட ஜெராக்ஸுமா எடுத்துகிட்டு போய். ஓகேங்களா? இதான் ஓவராலாக நமக்கு முக்கியமாக எல்லாருக்கும் காமனாக எல்லாருக்கும் தேவைப்படுற சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் தான். இதெல்லாம் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறோம். அண்ட் வந்து எந்த ரேங்கிங் வந்து நமக்கு போஸ்டிங் கிடைக்குன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? அது வந்து நம்மளால ஷோராக சொல்ல முடியாது. ஓகேங்களா? நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 400 பேர் கூப்பிட போகிறாங்க. அப்போ எப்படி சொல்ல ஒரு ஃபர்ஸ்ட் 10 நாளைக்கு போகிறவங்களுக்கு வேணால் நம்ம ஷோராக சொல்லிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து நமக்கு இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன், கம்யூனல் ரிசர்வேஷன் இதை வச்சு மாறும். ஓகேங்களா? அதுலேயும் வந்து எவ்வளோ பேர் ஜென்ரலில் போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஜென்ரலில் வந்து பிசியில் எம்பிசிலேருந்து அதிகமாக பேர் உள்ளே போயிட்டாங்கன்னா அந்த ஓப்பன் இதில் போயிட்டாங்கன்னா நமக்கு பிசி எம்பிசி அந்த எஸ்சி எஸ்டியில் இருக்க இதெல்லாம் வந்து பின்னாடி இருக்கவங்களுக்கு எந்தெந்த கம்யூனிட்டிலேருந்து அதிகமாக போகிறாங்களோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? அதனால ஷூராக நம்மளால சொல்ல முடியாது. அது டீட்டெயில்ஸ் முடியும் நம்ம சொல்லலாம். இப்போ பர்சனல் கவுன்சிலிங் முடிஞ்சோடனே நமக்கு அன்னைக்கு அதுக்கப்புறம் இருக்க வேகன்சி லிஸ்ட் விடுவாங்க. அதை பார்க்குறப்ப நம்ம டீட்டெயிலாக சொல்லிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபர்தராக டவுட் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் மைண்டில் வச்சுருக்கீங்களோ நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? எங்களுக்கு இன்டிமேஷன் கொடுங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? எப்படி நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்களோ ஒரு 3-4 டிபார்ட்மெண்ட் அதுலேருந்து அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சொன்னால் உங்களால் இது பண்ண முடியும். அண்ட் வந்து நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நாள் வேகன்சி லிஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகேங்களா? நம்மளால் கிளாரிட்டியாக சொல்ல முடியும் இது கிடைக்கும் கிடைக்காதுன்றது. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்க, மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு பார்த்துட்டு நாங்கள் ஃப்ரீயானவனே உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்றோம். இல்லைனா எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு. சரிங்களா? இது பார்த்துக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் வந்து இன்னும் சில பேருக்கு வந்து இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி இஷ்யூ கரெக்டாக அவங்களுக்கு அந்த
டேட் அன்னைக்கு அந்த டேட் கொடுத்துருக்கிறதா ஒரு இஷ்யூ சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து இன்னொரு சாருக்கு வந்து மேரேஜ் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து தவிர்க்க முடியாத இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது மாதிரி டீட்டெயில் கேட்டுருந்தீங்க. நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் போய் டேரெக்டாக கேட்டுருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஹெல்ப் டெஸ்கில் போட்டாலும் சரி, இல்லை டோல் ஃப்ரீ நம்பர்லையும் கேட்டாலும் சரி, நமக்கு சரியான ரெஸ்பான்ஸ் வராது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சில எக்ஸ்கியூஸ்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த ரொம்ப முடியாமல் இந்த ப்ரெக்னன்சி இஷ்யூஸில் இருக்குது, இல்லை வரக்குள்ள இந்த மாதிரி ரொம்ப தவிர்க்கவே முடியாத சூழ்நிலைக்கு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் போய் நேராக அவங்கள பார்த்து பேசுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த டோல் ஃப்ரீ நம்பரோ இல்லை ஹெல்ப் டெஸ்க் வந்து மெயில் போட்டுட்டுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி இதுன்னா நீங்கள் நேராக டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு போகிறது தான் பெஸ்ட்டான இஷ்யூ. பெஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கிளாரிஃபை பண்ணுறோம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.